கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதை என்ன தோன்றுகிறதோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு, மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய மகர ராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சிரமங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் சரியான ஒரு எதிர்கால திட்டமிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய முன்னேற்றம்,
உங்களுடைய தனித்திறமை, உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான விஷயங்களை செய்து முடித்து அதில் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புலாம் மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகமான ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. சூரிய பகவான், அதேபோல் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகங்களுடைய வலிமையின் ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. எது வந்தாலும் எப்படியாக இருந்தாலும் சமாளிக்கலாங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் இப்போ வரை இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் சந்தித்த பிறகும் நானாக இருக்கேன். யாருக்கும் நான் கெட்டது பண்ணலை, யாரையும் ஏமாற்றலை. ஆனால் என்னை ஏமாத்துறவங்களுக்கு நான் என்ன சரியான ஒரு பாடம் கொடுக்கணும், அவன் ஏண்டா என்னை ஏமாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேறிச்சுன்னா அவங்க தவற உணர்ந்துட்டாலே எனக்கு ஒரு நல்லது தான், சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சி ஒரு லட்சியத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மகர ராசி என்பதாய உங்களுக்கு உறுதியாக உங்கள் லட்சியம் நிறைவேறும். கிரகத்துடைய வலிமை சூப்பராகனால முழுமையான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு எழுச்சின்னு வரும். அந்த எழுச்சி உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மகர ராசி என்பவர்களை சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப்போகுது. இவெல்லாம் உழைச்சி என்னையா சேர்த்து வச்ச அப்படின்னு உங்கள் வீட்டில் கேட்கலாம். இவ்வளோ நாள் உழைச்சி என்னம்மா நீ சேர்த்து வச்சேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் கேட்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி உழைச்சி அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உதவி செஞ்சீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது கூட இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய நட்பாக இருக்கட்டும், எதுவுமே கண்கலங்கலை. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைக்கு உடனே கண்கலங்குவீங்க. உங்கள் பிரச்சனை கூட எப்பொழுதுமே என்னை பார்த்து மகர ராசிக்காரங்க தன்னுடைய பிரச்சனைக்கு கண்கலங்குறீங்களோ இல்லையோ மன வலிமையை ஏற்படுத்திட்டு வெளியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண சிரித்து கொண்டு போயிடுவீங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, கூட இருக்கக்கூடிய நட்புகளுக்கு, நீங்கள் அதிகமாக பாசம் வச்ச நம்பிக்கை வச்ச நபர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை அறியாமல் கண் கலங்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் சுயநலமாக அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களேங்கிற வருத்தம் இப்போ இருக்குன்னா அந்த வருத்தம் விலக போகுது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகள், அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கு 80% கொண்டு போயிட்டு ஒரு 20% தடுமாற்றத்தால் வெளியே வந்திருக்கலாம். ஸோ வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்பட்டது, அதே போல் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஃபினிஷிங் பண்ணும்போது எடுக்கப்பட்டது. ஸோ இது ஏன் நடக்கு, எதுக்கு நடக்குன்னு யோசித்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பொதுவாகவே தலை வலி அதிகமாக இருக்கும், அல்லது தலையில் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சூழ்நிலையை கொடுத்துரும். ஸோ அதை விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ கடந்து வர போகிறீங்க. உங்களுக்கான லைஃப் ஸ்டைலை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. பொதுவாகவே மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய லைசன்ஸ்லேருந்து, ஆர்சி புக்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாத்தையும், ஹெல்மெட்லேருந்து எல்லாத்தையும் பத்திரமா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துலலாம் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய இல்லை ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறீங்க மற்றவங்க கூட சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ ஏதேனும் ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாகவே போட்டாலும் அந்த என்ன சொல்லணும்னா போலியாக போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு தேவைக்காக போட்டிருப்பாங்களா, அவங்கள பிடிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களை கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு மகத்துவமானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அமைவதுங்கிறது ரொம்ப அரியுது. ரொம்ப கொஞ்சம் கண் துடைப்பு நாடகம் மாதிரி ஆயிரும். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் எண்டிங் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான். சில பேருக்கு ஸ்டார்டிங்குமே நல்லாமல் இருந்திருக்கும்.
ஸோ இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. மீண்டும் உங்களுடைய உண்மையான அன்புக்கும் உங்களை பாசத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உறவுகளுக்கும் நீங்கள் நன்மையை செய்ய போகிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இப்போ மகர ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை அவசரப்படக்கூடாது அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது. கேதுவுடன் சூரிய பகவான் இருக்குதுட்டி 17ஆம் தேதி வரை ரொம்ப நிதானம். 17க்கு அப்புறம் நீங்கள் என்ன விஷயங்களை இயக்க நினைக்கிங்களோ, எந்த விஷயத்தில் தடை இருக்கு நினைக்கிறோ அது தடை உடைக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து மற்றவங்க பேச்ச முழுமையாக நம்பாமல் உங்களுடைய உள்மனசு சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உறுதியாக கிரக ரீதியான பாதிப்பிலிருந்து வெளியே வந்து மகராசி என்பர்கள் ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.